பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா? யோவான், கதவை பூட்டு. நான் உங்களை நம்ப மாட்டேன். அவங்க இயேசுவை கொன்னுட்டாங்க. சோர்வுற்ற இருதயத்துடன் சீஷர்கள் பூட்டப்பட்ட கதவுகளின் பின்னே அமர்ந்தார்கள். இயேசு உயிர் தெழுவார் என்று அவர்கள் அறியவில்லையா? மரியாள் கூட இயேசு உயிர் தெழுந்ததை கூறியிருந்தாள். நாங்க வந்திருக்கோம், கதவை திறங்க. கிளியப்பா, நீ ஏன் வீட்டுக்கு வரல? நாங்க இயேசு கிட்ட பேசணும். அவர் உயிரோட தான் இருக்காரு. நீங்க எங்க அவரை பாத்தீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க. முதல்ல அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒருத்தர் நாங்க பேசுறதுல கலந்துக்கிட்டாங்க. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்டாரு. உடனே எருசலேமில் நடந்தவங்க நமக்கு தெரியாதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் இயேசு சிலுவையில அறையப்படணும்ட்டு தேவன் முன்பே குறிச்சிருப்பதா எங்களுக்கு விளக்கி சொன்னாரு. அவர் வேதாகம வசனத்தை தெளிவா விளக்கி சொல்லி கொடுத்தாரு. நாங்க ரொம்ப நேரமா பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்க ஊருக்கு வந்து சேரும்போது இருட்டாயிருச்சு. நாங்க அவரை எங்க கூட ராத்திரி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டோம். அப்ப என்னாச்சுன்னா, அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு விண்ணப்பம் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. அப்பதான் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க அவர் இயேசுன்னு தெரிஞ்சதும் எங்க மத்தியில இருந்து மறைஞ்சிட்டாரு. இது எங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அங்க இல்ல. இது உண்மை. நாங்க இயேசு கிட்ட பேசணும். அப்புறம் நாங்க உங்ககிட்ட ஓடி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் உயிரோட தான் இருக்காரு. மக்கள் இயேசுவை சந்தித்த போது அவர்களால் அதை அடக்கி வைக்க இயலவில்லை. அவர்கள் மற்றவர்களுக்கு கூறினார்கள். அந்த 2 பேரும் என்ன நிகழ்ந்தது என்பதை கூறிக்கொண்டிருக்கும் போது அந்த அறையில் இயேசு தோன்றினார். அவர் தனது கைகளையும் கால்களையும் காண்பித்தார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நான் தான். இதன் பின்புதான் சீஷர்கள் விசுவாசித்தார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்படுவது நல்லது. இயேசுவை சந்திக்கும் போது எல்லா சந்தேகங்களும் நீங்கும். அவர் மகிழ்ச்சியை தருவார். மாலாவும் சாராளும் எவ்விதம் இயேசுவை சந்தித்தார்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் கூறுவார்கள். எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தாவே ராஜா, இந்த நாளிலே நீர் தகப்பனே ராஜா, அப்பா எம்மாவூர் சீசர்களுக்கு அறியாதிருந்த அவருடைய கண்களை திறந்து அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தினது போல ராஜா, நாங்களும் எந்தெந்த காரியங்களை என் தேவனை முழுமையாய் அறியாமல் இருக்கிறோமோ ராஜா, எல்லா காரியங்களும் தேவன் எங்கள் மன இருளை நீக்கி உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் காரியங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பாத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே